ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி சுவையான கேரட் சட்னி செய்கிற பற்றி தான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 4 சின்ன கேரட் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக எண்ணெயில் வேகும். உள்ளேயும் பச்சை வாசனை தங்காது. எந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கிறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக வேகும். இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4, 5 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் நறுக்கிக்கலாம். இதையும் சின்ன சின்னதாவே நறுக்குங்க. அப்பதான் இந்த எண்ணெயோட நல்லா ஊறி வேகும். அதுக்கப்புறம் ஒரு 4, 5 வெள்ளைப்பூடு எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளைப்பூடு கண்டிப்பான முறையில எல்லா சட்னியுமே சேர்த்துக்கோங்க. அப்பதான் எந்த வாயு பிரச்சனையும் வராது. நல்லா நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் எடுத்து இதெல்லாம் எப்படி வதக்கலான்னு காட்டுறேன். வாங்க, ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடலப்பருப்பு 1 டீஸ்பூன் போடுறேன். இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 4 பட்டை வத்தை போட்டிருக்கேன். நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு இருக்கு பார்த்தீங்களா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற அந்த 4 கேரட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு கேரட் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நம்ம அரையும் குறையுமா வதக்கணும்னா பச்சை நாத்தம் வந்துச்சுன்னா சட்னி நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இந்த கருவேப்பிலை போட்டு நீங்க கேரட்டோட வதக்கும்போது வீடே மணம் மணக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் இந்த சட்னிக்கு. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதுவும் நல்ல பச்சை வாசனை போற லெவலுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளி, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் தக்காளி சீக்கிரமா கரைஞ்சு வரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்றேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை ஆற வச்சுக்கிறோம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டா அரைச்சிருங்க. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மையா அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல நார்மலா எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுப்போம்ல, அது மாதிரி இந்த சட்னிக்கு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருமே அடிக்ட் ஆயிடுவாங்க இந்த சட்னிக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய சட்னி வகை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக்